அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கேரளாவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 3 பேரும் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி. உயிரிழந்திருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த இந்த 3 பேர் குறித்த முழுமையான விவரம். சவிதா, கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கட்டப்பனை என்ற பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் அங்கு சென்றனர். அவர்கள் தொட்டிக்குள் இறங்கிய போது அப்போது விஷவாயு தாக்கி உள்ளே இறங்கிய முதல் நபர் மயக்கமிழந்தார். அவரை தொடர்ந்து அவரை காப்பாற்றும் என்று அருகில் இருந்த மற்ற 2 நபர்களும் உள்ளே இறங்கிய நிலையில் அவர்களும் மயக்கம் அடைந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்தனர். இதனை கண்ட ஓட்டல் உரிமையாளர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் ஜேசிபி உதவியுடன் அந்த கழிவுநீர் தொட்டி அருகில் உள்ள இடத்தை தோண்டி அந்த 3 பேரையும் மீட்டனர். இந்த 3 பேரும் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை கட்டப்பனை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழந்த 3 பேரும் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள், கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. அதாவது சுந்தரபாண்டியன், மைக்கேல் இருவரும் தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா ஜெயராமன் என்பவர் கம்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் கழிவுநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர் என தெரிய வந்திருக்குள்ளது. ஹாஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.